நீ கையிடும் எல்லா வேலையிலும் அப்படின்னா கையின் பிரயாசத்திற்கான ஆசீர்வாதம். blessing on the work of hands. உங்க கைகள்னால நீங்க செய்யற எல்லா வேலைகளை குறிக்கிறது. அப்படின்னு சொல்லுங்க. நீங்க சேர்த்து வைக்கிறதுல ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருக்கிறாரு. ரெண்டாவது, நீங்க கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் சொல்லுங்க சத்தமா. 2 கரங்களை வைத்து சொல்லுங்க. இந்த கைகள்னால நான் எந்த வேலை செய்தாலும் அதை ஆசீர்வதிக்கும்படி, ஆசீர்வாதம் உண்டாகும்படி தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். எப்ப ஒரு வேலைய தேவன் மேல இருக்க விசுவாசத்தோட உண்மையா தொடங்குறீர்களோ அப்பொழுது நீங்க முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறீங்க. உங்க கையினால அதை செய்யறீங்க. அந்த கையினால செய்யும் போது கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருக்கனால அந்த தொழில்ல பெருக்கம், அந்த தொழில்ல முன்னேற்றம், அந்த தொழில்ல உயர்வு, அந்த தொழில்ல நீங்க கொடிகட்டி பறக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருக்கிறார் தேவ பிள்ளைகளே. அப்ப நீங்க கையிட்டு செய்ய வேண்டும் என்று தேவன் என்ன செய்கிறார் சொல்லுங்க, விரும்புகிறார். நீங்க ஒரு தொழிலை தொடங்கினாலும் சரி, ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணாலும் சரி, அல்லது ஒரு சின்ன ஊழியத்தை செஞ்சாலும் சரி, உங்க கைப்படுகிற இடத்துல எல்லாம் தேவனுடைய வல்லமை கிரியை செய்ய ஆரம்பித்து விடும். காரணம், உங்க கையின் வேலைகள் எல்லாம் அவர் ஆசீர்வாதத்தை கட்டளை. ஆபிரகாம் எதெல்லாம் தொட்டாரோ அது ஆசீர்வதிக்கப்பட்டது போல இன்னைக்கு உங்க முயற்சிகள், நீங்க எதெல்லாம் தொடுறீங்களோ, எந்த தொழிலெல்லாம் செய்யறீங்களோ, என்ன வேலையெல்லாம் செய்யறீங்களோ, அதெல்லாம் தேவன் அப்படி ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருக்கிறபடினாலே அவைகள் எல்லாம் உங்களுக்கு வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இப்ப தைரியமா தொழில் செய்யுங்க, தைரியமா பிசினஸ் பண்ணுங்க, தைரியமா பண்ணுங்க. அல்லேலூயா. ஏன்னா தேவன் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கட்டளையிட்டு விட்டார். அவர் கட்டளையிட்டதுனால அதுல ஆசீர்வாதம் வந்தே தீரும் பாருங்க. ஏன்னா அவருடைய கட்டளையை யாராலும் மாத்தவே முடியாது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நின்று போயிரும் பாருங்க. அப்ப அவர் கட்டளையிட்டாருங்க. அதனால நான் போய் தொட்டேன்னா ஆசீர்வாதம்ட்டாரு. அதனால நான் போய் செஞ்சுட்டே இருப்பேன். நான் எதை வேணா தொடுவோனா அதெல்லாம் தொட்டா சரிங்க. செடி பாத்துறீங்களா? நீங்க போய் தொட்டீங்கன்னா சுரிங்க பாத்துறீங்களா? அப்படி வைக்கல கர்த்தர் உங்களை. நீங்க போய் தொட்டா வளரும், நீங்க போய் தொட்டா அது செழிக்கும், நீங்க போய் தொட்டா அது ஆசீர்வதிக்கப்படும், நீங்க போய் தொட்டா அங்க நன்மைகள் பெருகும், நீங்க போய் தொட்டா அங்க வளர்ச்சி உண்டாகும், நீங்க போய் தொட்டா அங்கே செழிப்பும் கொழிப்பும் பெருகும் என்று தேவன் உங்கள் கைகளின் பிரயாசங்களை, கைகளை ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு கையை பார்த்து பேசுங்க பார்க்கலாம். இந்த கைகளை எதை நான் செய்தாலும் அதை தேவன் ஆசீர்வதிக்கும்படி கட்டளையிட்டு இருக்கிறார். இந்த கைகளால் செய்யப்படுபவைகள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே செழிக்கும், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே பெருகும், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே உயர்வு உண்டாகும்படி இந்த கைகளினாலே நான் செய்கிறது எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். கையிடும் வேலையெல்லாம் தேவன் உங்க செயல்பாடுகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்க எப்படி செயல்படுறீங்கிறது ரொம்ப முக்கியம். உங்க செயல்பாடுகள், ஒரு விசுவாசி எதை தொடுறானோ அல்லது ஒரு விசுவாசி எதை முதலீடு செய்கிறானோ அங்கே தேவனுடைய கரம் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நீங்க விரும்புறீங்களா? அவர் விரும்புறாருயா. நீங்க ஒரு முதலீடு செய்தீங்கன்னா, நீங்க ஒரு தொழிலை ஆரம்பிச்சீங்கன்னா, ஒரு அலுவலகத்துக்கு வேலைக்கு போறீங்கன்னா கர்த்தர் வந்து நிக்கிறாரு. நீ தொடு, நான் பாத்துக்கிறேன், அதை விளைய செய்கிறேன். ஒரு விவசாயத்துல போய் நீங்க விதைக்கிறீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, நீ விதை, நான் விளைய செய்கிறேன். நீ பிசினஸ் ஆரம்பி, அதுல பெருக்கத்தை நான் கொண்டு வருகிறேன் என்று கர்த்தர் உங்கள் கைகளின் செய்கைகள் எல்லாவற்றின் மேலும் தம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார். இதையே பேசுங்கள், இதையே நினையுங்கள், இதையே செயல்படுங்கள். இதுவே உங்கள் வாழ்க்கையாக மாறிவிடும்.